அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி மூல நூல்கள் அதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக ஜோதிட பழமையான நூல்கள் சொன்ன விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தலைப்பு மரியாதைக்குரிய மாந்தி என்ற ஒரு தலைப்பை நான் எடுத்திருக்கின்றேன். அது என்ன மரியாதைக்குரிய மாந்தி அப்படின்னு இந்த தலைப்பை பார்த்த உடனே ஒரு நொடி உங்களுக்கு அந்த சிந்தனை வந்திருக்கும். ஏன்னு கேட்டா, ஜோதிட சாஸ்திரத்துல புலிப்பாணி சித்தர், ஜாதக அலங்காரம், ஜோதிட களஞ்சியம் மற்றும் ஜாதக சிந்தாமணி எல்லா மூல நூல்களிலும் மாந்தியை பற்றி பல குறிப்புகளையும் மாந்தி தரக்கூடிய நன்மைகளையும் மாந்தி தரக்கூடிய துன்பங்களையும் பல ஜோதிட கருத்துக்களை நம் முன்னோர்கள் ஜோதிட நூலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிடர்கள் இந்த மாந்தியை கண்டுகொள்வதே இல்லை. ஒரு சின்ன பையன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரசத்தில் இருக்கக்கூடிய கருவேப்பிள்ளை, பட்டை மிளகா இதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிடர்கள் மாந்தியை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை என்பது ஒரு வருத்தம். ஆகவே இந்த மாந்திக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்திலே மாந்திக்கும் சில ஜோதிட பாடல்களையும் செய்யுள்களையும் நம் முன்னோர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதை உண்மையான விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். மாந்தியை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடியோவை நான் யூடியூப்பிலே பார்த்தேன். வேதனையான ஒரு விஷயம் என்னென்று கேட்டால், ஒருத்தர் கூட மூல நூல்களிலே இருக்கக்கூடிய மாந்தியை பற்றியான செய்திகளை ஒருவர் கூட அந்த யூடியூப்பிலே பதிவு செய்யவில்லை என்பது ஒரு மன வருத்தத்தை எனக்கு தந்தது. ஏன்னு கேட்டா, வாய்க்கு வர்றதையெல்லாம் கற்பனையாக என்னென்னமோ பேசிக்கொண்டு நம்ம ஜோதிட சொந்தங்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு வீடியோ என்னை மிகவும் கவர்ந்தது. அதாவது அல்லூர் வெங்கட்ராம ஐயர் அப்படின்னு ஒரு 85 வயது இளைஞன். அந்த இளைஞனை நான் நேரடியாக அவருடைய வீட்டுக்கே போய் சந்திச்சு, காலையில போயிட்டு மதியானம் 3 மணி வரையும் அவர் வீட்டிலே இருந்துட்டு நிறைய ஜோதிடத்தை பத்தி பேசிட்டு வந்தேன். ஐயா அவங்க மாந்தியை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. மிக சிறப்பான ஒரு வீடியோ. அதுதான் பேச்சு. மூல நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து பல ஆங்கில நூல்களை படித்து அறிவியலோடு மாந்தியை இணைத்து அவர் பேசிய விதம் மிக அற்புதம். அவர் சிறந்த எழுத்தாளர், பரம்பரை ஜோதிடர். திருச்சியிலிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஊர்தான் அல்லூர் என்பது. அங்கே அக்ரஹாரத்திலே அவர் வசித்து வருகிறார். 85 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப இளைஞன். அவரை போய் பார்த்து பேசினேன். அவர் எனக்கு நூல்களை வழங்கினார். அவர் எழுதிய மாந்தியின் மகிமை என்ற நூலை வழங்கினார். அவ்வளவு சிறப்புகளையும் மூல நூல்களில் இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் தொட்டுக்காட்டி எடுத்துக்காட்டி அவர் எழுதிய விதம் மிகச் சிறப்பாக இருந்தது. இப்ப இந்த வீடியோவில் மாந்தியை பத்தி நான் ஒரு 3 வீடியோ போட்டாதான் மாந்தியை பத்தி ஓரளவுக்கு நம்ம மூல நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த அடிப்படையிலே இது மரியாதைக்குரிய மாந்தி பகுதி 1. மாந்தினா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கிறோம். அறிவியல் தான் ஜோதிடம், ஜோதிடம் தான் அறிவியல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ட்ரானமி
என்பது வானியல் சாஸ்திரம் என்பது தமிழ். அந்த அஸ்ட்ரானமியில இருந்துதான் அஸ்ட்ராலஜி என்பது பிரிந்தது. அப்ப அறிவியல் ரீதியாக இந்த மாந்தி என்ற கிரகம் 1655 ஆண்டு 1655 ஆண்டு டச்சு நாட்டை சார்ந்த வானியல் ஆய்வாளர் திரு கிறிஸ்டியன் ஹுக் என்ற ஆய்வாளர் மாந்தியை பற்றி முதலாக இந்த உலகத்திற்கு அவர் அறிமுகப்படுத்தினார். மாந்திக்கு ஆங்கிலத்திலே டைட்டன் என்ற பெயரை வைத்தார். அதற்கு பிறகுதான் நாசா விஞ்ஞானிகள் இப்படி ஒரு துணைக்கோள் இருக்கிறது, இந்த துணைக்கோளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அப்போலோ 11 என்ற செயற்கைக்கோளை மாந்திக்கே அனுப்பி வைத்து அங்கே அந்த செயற்கைக்கோள் நிறைய புகைப்படங்களையும் எடுத்துட்டு வந்துச்சு. அதுல அங்கே ஆறுகள் ஓடுகிறது, நைட்ரஜன் மிகவும் அதிகமாக இருக்கிறது, -176 செல்சியஸ். அதாவது மைனஸ்னா பக்கத்துல போனாலே குளிர்ல உறைஞ்சு போயிடுவோம், ரத்தமெல்லாம் உறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீசர் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதை விட மைனஸ் ஆனது -176.6 செல்சியஸ். அந்த அளவுக்கு குளிர் உடையது என்பதையும், அங்கே நதிகள் ஓடுவதாகவும் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் இவையெல்லாம் அதிகமாக இருக்கிறது என்பதையும் நாசா நிறுவனம் தெரிந்து கொண்டது. அதுக்கு பிறகு இப்ப 2026 நடந்துகிட்டு இருக்கு. 2028 அதே மாந்தி என்று சொல்லக்கூடிய டைட்டன் என்ற சனியினுடைய துணைக்கோள், சனியினுடைய நிலவு என்று அழைக்கக்கூடிய அந்த மாந்திக்கு 2026 நாசா மீண்டும் ஸ்டேட்லைட்டை அனுப்ப போகிறது. அந்த ஸ்டேட்லைட் 2034 ஆண்டு அந்த மாந்திக்கு போய் சேரும் என்ற தகவலும் நாசாவினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அப்ப 1651 ஆண்டு என்பது நீங்க கழிச்சீங்கன்னா 2026 இருந்து 1655 கழிச்சீங்கன்னா 371 ஆண்டு. 371 ஆண்டுக்கு முன்பாகத்தான் டச்சு நாட்டுக்காரர் முதலாக இப்படி ஒரு துணைக்கோள் இருக்கிறது என்று அறிவியல் உலகத்திற்கு அறிவித்தார். அதற்கு முன்பாகவே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பராசர முனிவர் தன்னுடைய ஞான கண்ணின் மூலமாக, இறைவனுடைய அருளின் மூலமாக, தவத்தின் பயனாக மாந்தி என்ற கிரகம் இருக்கிறது என்பதை ஜோதிட சாஸ்திரத்திலே அதை பயன்படுத்தினார். அது புதன் கிரகத்தை விட பெரிய கிரகம் என்ற பெயரும் மாந்திக்கு உண்டு. புதனை விட சிறந்த கிரகம். சரி, இந்த மாந்திக்கு ஏன் ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் நேரடியாக கருத்துக்கு வருகிறேன். மாந்தி என்ற கிரகமும் சிவபெருமானிடம் சென்று, ஐயனே, என்னையையும் நீங்கள் கிரகமாக நினைக்க வேண்டும், நானும் மனிதனுடைய ஊழ்வினைக்கு தகுந்தாற் போல மனித ஜென்மங்களுக்கு நான் நன்மையையும் செய்வேன், தீமையையும் செய்வேன் என்று ஒத்த காலில் நின்றுச்சு. சிவபெருமான் பார்த்தார், ஏற்கனவே 9 கிரகம் மனுஷனை படாத பாடு படுத்துது, நீயும் சேர்ந்தனா மக்கள் படாத பாடு படுவார்கள், ஆகவே உன்னை கிரகமாக அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொன்னதாக புராண இதிகாசங்களிலே வரலாறு உண்டு. சரி, இந்த மாந்தி மிக மிக
கொடிய பலனை தரக்கூடிய ஒரு உபக்கோள் தான் இந்த மாந்தி. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாந்தி மகத்தான நல்ல பலனை தருகிறது. மீதி எந்த இடத்தில் இருந்தாலும் அது நல்ல பலனை தருவதில்லை. பாருங்க, பல நூல்களில நான் தொகுக்கப்பட்ட செய்திகளை ஆதாரபூர்வமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். நீங்கள் இந்த ஒளியை விரும்பினால் உங்களுடைய லைக்கும் ஷேரும் ஹைப் பட்டனும் கமாண்ட் பாக்ஸிலையும் தெரிவித்தால் அது மேலும் மேலும் பல செய்திகளை நாங்கள் வெளியிடுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். புலிப்பாணி சித்தர் அவர்கள்தான் மாந்தி 12 லக்கணத்தில் இருந்தால் என்னென்ன சிறப்புகள் என்பதை ஒரு பட்டியல் போடுகிறார். வேற எந்த முனிவர்களும் வேற எந்த ஜோதிட நூல்களும் இந்த பட்டியலை சொல்லவில்லை என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புலிப்பாணி 300 என்ற நூலிலே மாந்தி, இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து 100க்கு 100 உண்மையான கருத்து. பல ஜோதிட ஆராய்ச்சியில் புலிப்பாணி சித்தர் கருத்து அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த பிறகுதான் இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாய்க்கு வருவதையெல்லாம் பேசுவது ஜோதிடமாகாது, கற்பனையில் பேசுவது ஜோதிடமாகாது. கற்றதை, உற்றதை, உணர்ந்ததை சொல்லுவதுதான் ஜோதிடம் என்ற கொள்கையில் இருந்து நான் எப்போதும் இமி அளவு கூட விலகாதவன். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் ஃபர்ஸ்ட் நான் 12 லக்கணத்துல மாந்தி இருந்தா என்ன, அதற்கு பிறகு ஒவ்வொரு நூல்களும் இந்த மாந்தியை பத்தி என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் நல்ல மனை அமையும், நிறைத்தனமும் நிலமும் அமையும், தீர்க்க ஆயுள் அமையும். ஆனா பல பேர் வாய்க்கு வர்றதை பேசியிருக்காங்க. லக்கணத்துல மாந்தி இருந்தா அப்படி இப்படி இப்படின்னு கிடையவே கிடையாது. லக்கணத்துல மாந்தி இருந்தா அவனுக்கு நல்ல மனை அமையும். மனைனா வீடு, நல்ல வீடு அமையும். நிறைத்தனமும், நிறைத்தனமும்னா காசு, பெருங்கொண்ட காசு வச்சிருப்பான், பெரிய பணக்காரனாக அவன் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். நிலமும், நிலம் அமையும். 3வது பாயிண்ட் நிலம் அமையும். 4வது பாயிண்ட் தீர்க்க ஆயுள் அமையும். அப்பன லக்கணத்துல மாந்தி இருப்பது சிறப்பு, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆணித்தனமா தெரிஞ்சுக்குங்க. 2வது, லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் கலகன். கலகன் அப்படின்னா கோடு மூட்டி பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தமா. ஏதாவது இங்க பேசிட்டு அங்க போய் பேசுறது, அங்க பேசுறது இங்க பேசுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கும். கலகன். 2வது பாயிண்ட் கண் ஊனம் உருவோன். கண் பாதிக்கின்றார், கண் ஊனம் உருவோன். 3வது பாயிண்ட் தன விரயமாகும். ஏன்னு கேட்டா 2ஆம் இடம் தனஸ்தானம், அங்கே மாந்தி அமர்ந்தால் தன விரயமாகும். 4வது பாயிண்ட் துஷ்டன் என்னும் பெயரை வாங்குவான். துஷ்டன் என்ற பெயரை வாங்குவான். மக்கள்கிட்ட பழக்க வழக்கத்துல, சொந்த பந்தத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்காது. அவனா அவன் ஒரு துஷ்ட பயப்பா, அவனா ஒரு மோசமான ஆளுப்பா அப்படின்ற பேர் தான் வாங்குவான் அப்படின்னு சொல்றாரு. 2வது. 3வது, லக்கணத்திலிருந்து 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் அமர்ந்தால் தன் தம்பியரோடு நண்பர்களோடும் போர் செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல மாந்தி ஒருத்தருக்கு அமைஞ்சிருந்துச்சுன்னா கூட பிறந்த அக்கா, தம்பி, தங்கச்சியோட பேச்சுவார்த்தை இருக்காது, அவங்க பேச மாட்டாங்க. இது பல ஜாதகத்துல நான் பார்த்துட்டு இந்த பலனை சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு கருத்து கூட தப்புனது கிடையாது. அப்ப கூட பிறந்த அக்கா, அண்ணே, தங்கச்சி, தம்பி கூட பேச்சுவார்த்தை இருக்காது. அதுக்கடுத்து பாருங்க வாய் சமர்த்தன். வாய் சமர்த்தன் அப்படின்னா
பேசியே எதுலையும் வெற்றி கொண்டுட்டு வந்துடுவான், பேசியே சம்பாதிச்சிருவேன். ஒரு வழக்கறிஞருக்கு 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தா அவர் எடுத்த கேஸ் அனைத்து வெற்றி அடைவார். ஏன்னா பேச்சு நன்றாக வரும். வாய் சமர்த்தன், நல்ல விரத ஒழுக்கம் உள்ளவன். விரத ஒழுக்கம்னா நல்ல கேரக்டர் உடையவன், இவனை நம்பி நம்ம நல்லது செய்யலாம். 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தா அவன் நல்ல மனிதன் அப்படின்னு சொல்றார். அதுக்கடுத்து 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருந்தால் தான் பிறந்த இடத்தை விட்டு வேறிடம் சென்று மலைப்பகுதியில் சில காலம் வாழுவான். 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா அவன் பிறந்த ஊரிலே வாழ மாட்டான். அவன் பிறந்த ஊரை விட்டு வேற மாவட்டம் அல்லது வேற மாநிலம் சென்று வாழுவான். அவனுடைய வாழ்நாளில் ஏதாவது சில மாதங்கள் வருடங்கள் மலை பிரதேசத்தில் அவன் ஒன்று பணிபுரிவான் அல்லது குடியிருப்பான் என்று இருக்கிறது. 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் குணவான். குணவான் அப்படின்னா நல்ல குணம் உடையவன், அன்பு உடையவன், யாரையும் பகைத்து கொள்ள மாட்டான் அப்படின்னு அர்த்தம். 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தா புத்திரதோடம், அதாவது குழந்தை பிறக்காமல் இருப்பதற்கும் இந்த மாந்தி ஒரு காரணமாக இருக்கிறது. 11ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அந்த மாந்தி 5ஆம் இடத்தை பார்க்கும். அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அவருக்கு புத்திரதோடம்னா புத்திர தோஷத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நேரடி அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. 5ஆம் இடத்தின் அதிபதி எங்கே இருக்கிறார்? குரு. அவருடைய நிலைமை என்ன? இந்த ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை நம்ம முடிவெடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து மிகச்சிறந்த வீரன். அவன் ஒரு வீரன், பகையை ஒளித்தளிக்கும் பாங்கறிந்தவன், பகையை ஒளித்தரிக்கக்கூடிய பாங்கறிந்தவன், திடமாக வாழ்பவன், வெகு தன தானிய சம்பத்து உடையவன். காசு பணம்லாம் அவன் செல்வங்கள் நிறைய இருக்கும்டா அப்படிங்கிறார். 5ஆம் இடத்துல இருந்தா குணவான், புத்திரதோஷம் உடையது. அந்த புத்திரதோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கணும். அதுக்கடுத்து மிகச்சிறந்த வீரன், பகையை ஒளித்தொழிக்கும் பாங்கறிந்தவன், அறிவாலேயே எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக இருப்பான், திடமாக வாழுவான், வெகு தன சம்பத்து உடையவன், அவன்கிட்ட பணங்காசுலாம் நிறைய இருக்கும், சேரும் அப்படின்றார். ஓகே. அதுக்கடுத்து 6ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் நிறைந்த ஆயுள் உடையவன். பாருங்க, 6ஆம் இடத்துல, 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம், எதிரி கடன் வழக்கு வம்பு உரிய இடம் அந்த 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தா நிறை ஆயுள் உடையவன், வீரன், பரோபகாரி அப்படின்னு பேர். அதுக்கடுத்து 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கண்டம் நேரும். சார், 7ஆம் இடத்துல எனக்கு மாந்தி இருக்கு, ஆனா மாந்தி திசையோ மாந்திக்கு புத்தியோ இல்லையே, அது எப்ப நடக்கும் அப்படின்னா, மாந்தி யாருடைய சாரத்தை வாங்கியிருக்கிறதோ அந்த சாரநாதனுடைய திசையில் புத்தியில் அவருக்கு அந்த துன்பத்தை தரும். அதுக்கடுத்து 9ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் முகவசிகம் உடையவன். முகவசிகம் உடையவன் அப்படின்னா த ஃபேஸ் வேல்யூ, அவங்க முகத்துக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே போய் ஒரு விஷயத்தை கேட்குறோம், அங்கே சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் 9ல் மாந்தி இருக்கிறவர் போனார் அப்படின்னா அந்த முகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அங்கே அவருக்கு வேண்டிய பதிலை கொடுத்துருவான் அப்படின்றான். ஃபேஸ் வேல்யூ உடையது, முக வசிகம் உடையவன். ஆனால் பிதிர் துரோகியாய் விளங்குவான், அது அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு ஜாதகருக்கு நல்லது, ஆனா அந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு அது சரியில்லை.
பூமியில் நிறைதனம் பெற்று மகிழ்வோடு வாழ்வான். அப்போ 9ஆம் இடத்துல மாந்தி இருப்பது சிறப்பு. வேற எதையுமே நம்பாதீங்க. புலிப்பாணி சித்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேளுங்க, அப்படியே இருக்கும். நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கா இல்லையன்றத கமாண்ட்ல சொல்லுங்க. அப்ப அதுக்கடுத்து 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன? அவன் கருமியாகவும் துரோகம் செய்பவனாகவும் தீட்டு நடந்த வீட்டில் உஞ்சை விருந்தி ஜீவனம் செய்பவனாக இருப்பான். உஞ்சை, தீட்டு நடந்த வீட்டில் கூட உஞ்சைனா ஈவு இரக்கமற்ற குணமுடையவனாக இருப்பான் 10ஆம் இடத்துல. அதுக்கடுத்து ஒரு நூல்ல வருதுங்க செய்தி, 10ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இந்த மாந்தி சேர்ந்து அமர்ந்திருந்தால் அவன் யாசகம் பெற்று வாழ்க்கையை ஜீவனம் செய்வான். எப்ப நம்ம என்ன நினைப்போம், 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றுருச்சு அப்படின்னா, ஐயா 10ஆம் அதிபதி திசை உனக்கு இன்னும் 2 வருஷத்துல வரப்போகுது, அந்த திசையில உன்னுடைய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடம் ஆட்சி பெற்று இருக்கு, நீ ஓஹோன்னு வந்துருவ, எங்கேயோ போற, உன்னுடைய தொழில் எல்லாம் விருத்தியாக போகுது, பணம் காசு கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிடுவீங்க. மாந்தி கூட இருந்தால் அந்த 10ஆம் அதிபதி திசையில் யாசகம் பெற்று ஜீவனம் செய்வான்ட்டான். யாசகம் அப்படின்னா பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்து சேரும். அதத்தே அந்த கருத்து தெரிவிக்குது. அப்ப இது ஒரு மோசமான ஒரு இணைவு. அடுத்து 11ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகன் பூமியில் நல்ல புகழ் உடையவனாகவோ, நல்லா பாருங்க, ஃபேமஸ் மேன், விஐபி. 11இல் மாந்தி இருந்தால் இந்த பூமியில் நல்ல புகழ் உடையவனாகவோ சிறந்த லாபம் உடையவனாகவோ இருப்பான். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்க்கணும். அப்ப பேர் புகழோடு இருப்பான், காசு அவன் செய்யக்கூடிய தொழில லாபம் கொட்டும் அப்படின்றார். 11ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது சிறப்பு. அடுத்து 12ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது வீண் விரயத்தை உண்டு பண்ணும், ரசவாதம் உண்டு பண்ணும், குடும்பத்தை நாசம் செய்யும் அமைப்பாகும். அப்ப 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது குடும்பத்தையும் சரி செய்வது இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, 10ஆம் இடத்தில் மாந்தி அமர்ந்து அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்றால் அவனுக்கு யாசக வாழ்க்கை அமையும். அந்த 10ஆம் அதிபதி திசை நடக்கும் போது சொத்து செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் இழந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருவான்டான்ற பாருங்க. இந்த செய்தி சாதக அலங்காரத்தில் இருக்கு. யாசக வாழ்க்கை அமையும், இறைச்சி மூலம் ஜீவனம் செய்வான். இறைச்சி மூலம்னா ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, மீன், கருவாடு போன்ற பொருள்களை வித்து அவன் சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக அவனுக்கு அமையும் அப்படிங்கிறான். பாருங்க, உருகும் பிச்சை பிழைப்பாகி ஊனே விற்று ஜீவனமாம். ஊனே விற்றுனா, ஊன்னா என்னது? கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இன்னும் நிறைய கறி இருக்கு. மீன் அதெல்லாம் நான்வெஜ், மீன் அதெல்லாம் கறி. இது மாதிரி வித்து அவன் ஜீவனம் செய்வான்டா அப்படின்ற செய்திகள் இருக்கு. மாந்தி என்ற கிரகம் மிக மகத்தான கிரகம். இந்த கிரகத்தினை பற்றி தொடர்ந்து பகுதி 1, 2, 3 என்ற வீடியோவை போட போறேன். அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜாதக அலங்காரத்தில் இந்த மாந்தியை பற்றி என்ன பலன்கள் சொல்லியிருக்கு மற்றும் பல ஜோதிட நூல்கள் இந்த மாந்தியை பற்றி என்ன பலன்கள் சொல்லியிருக்கு அப்படின்றத பற்றிலாம் சொல்ல போகிறேன். இப்போதைக்குன்னு இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாயிருச்சு. அதனால் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி அடுத்த வீடியோவை விரைவில் வெளியிடுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.